பலாக்கொட்டைய வச்சு பிரமாதமா ஒரு கறி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு பலாக்கொட்டைய இந்த மாதிரி இடிக்கல்லுல போட்டு லேசா கிரஷ் பண்ணிட்டு தோலை எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து பிரஷர் குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்து தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகு அப்புறம் 1 டீஸ்பூன் கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாயை நம்ம வந்து ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போற வரையில நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். தக்காளி வந்து நல்லா சாஃப்டா ஆற வரலும் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வேக வச்சு அந்த ஜாக் ஃப்ரூட் சீட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்கின்னு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பலாக்கொட்டை கறி ரெடி. சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.